கோடிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம் தான். எப்படி நமக்கு ஸ்கூல்ல வந்து மேத்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிலாம் ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கோ, அது மாதிரி கோடிங்ன்றது ரொம்ப ரொம்ப போரிங்கான விஷயம் தான். பட் அதே இதை நமக்கு மேத்ஸ் டீச்சரை பிடிச்சிருந்துச்சுன்னா, அல்லது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி டீச்சர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த சப்ஜெக்ட்ல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். ஸோ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அங்கே பிடிக்கணும், அப்போ நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்குமே ரொம்ப போரிங்கா இருக்கு. அதை பார்த்தோன்னே வெக்ஸ் ஆகுது. ஐயோ கோடிங் பண்ணுமே, என்னடா பண்றது, ஏன் வரவே மாட்டேதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறது, கோடிங்கை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வித்அவுட் ஃபர்தர் அடு ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா. ஐ அம் வர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. சோ கோடிங்கை வந்து எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு 5 டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா கோடிங்ன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருக்க போகுது. நீங்க ஒன்ஸ் நீங்க கம்பெனிக்கு ஜாயின் பண்ணாலுமே நீங்க உங்களோட லைஃபை வந்து கோடிங்ல தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு கோடிங்கை நீங்க எப்படி இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம் தான் பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லேர்ன் டு சேலஞ்ச் யுவர் செல்ஃப். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு எல்லாரும் நம்ம வீட்டுல சொல்லியிருப்பாங்க, இந்த நல்ல மார்க் வாங்கினேன் அப்படின்னா அவருக்கு இந்த கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கிஃப்ட் வாங்கணுமே அப்படின்றதுக்காக நம்ம கண்டிப்பா அதை நம்ம வந்து பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கணும். நான் இதை முடிச்சா எனக்கு இது நான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆல்வேஸா வந்து உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சக்சஸ் தேடி கொடுக்கும். ஏன்னா டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிசிப்ளின்ல அந்த ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இதை எனக்கு பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு டிஎஸ்சி கான்டெஸ்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் லீட் கோடுக்கு உங்களுக்கு ஒரு டிஷர்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்களே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கணும். இந்த டிஷர்ட்டை நான் வாங்கணும். எப்படி வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அந்த லீட் கோட் காயின்ஸை யூஸ் பண்ணி நான் டிஷர்ட் வாங்க போறேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த லீட் கோட் காயின்ஸுக்கு நான் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கோடிங் கான்டெஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், டெய்லி ப்ராப்ளம் ஆஃப் த டே பண்ணணும், டெய்லி நீங்க வந்து லீட் கோட செக் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்னால உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்க போகுது. ஸோ நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கான்டெஸ்ட் மூலமா நீங்க என்னென்ன கத்துக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்லிட்டே வரேன். ஸோ உங்களை நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கிறது, அந்த சேலஞ்சை நீங்க வந்து உங்களுக்கு ரிவார்டா மாத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கோடிங் ஜர்னி வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா மாற்றும். அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான உங்களோட ஓன் வெப்சைட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும்பொழுது உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட், உங்களோட ஸ்கில்ஸை நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணும்பொழுது அதை நீங்களே கிரியேட் பண்றீங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாம நீங்க உங்களோட ஃபுல்லா ஆட் பண்றீங்க, இன்னோவேட்டிவா பண்றீங்க அப்படின்னாலுமே அதுவுமே உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அது உங்களுக்கு போர் அடிக்காது. என்னடா டெய்லி நம்ம வந்து லாகின் பண்ணி இதே பண்றோம் அப்படின்ற மாதிரி இல்லாம டெய்லி நியூ விஷயமா இது குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ டேஸே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி கான்டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டெய்லி ப்ராப்ளம் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு லீட் கோட்லையும் கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்லையும் போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு காயின்ஸும் கிடைக்கும். லீட் கோட் டீச்சர் கண்டிப்பா நீங்க வாங்கி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண தான் போறீங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டு ஒர்க்கிங் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா இது நான் அதிகமா பண்ணிருக்கேன். குவாரண்டைன் ஃபுல்லாவே வந்து நம்ம ஜிம் வீடியோ, நம்ம குவாரண்டைன்ல வெயிட் போட்டுறோம்னு சொல்லிட்டு ஜிம் வீடியோவா பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு ஃபீல் வரும்னா ஜிம் வீடியோ பார்க்க நம்மளே வெயிட் லாஸ் பண்ணாம நமக்கு ஒரு ஃபீல் வந்துடும். பட் அதான் உண்மையா கிடையவே கிடையாது. நீங்க விஷயத்தை பார்த்துட்டே இருந்தாப்ல நீங்க உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும், நான் போய் ஒர்க் அவுட் பண்ணி என்னோட உடம்பை குறைக்காத வரைக்கும் நான் வந்து ஒல்லியாகவே முடியாது இல்லையா? சேம் திங் நீங்க வந்து ஒரு டுட்டோரியல் பார்த்துட்டே இருந்தாப்புல நீங்க வந்து ஒரு பெரிய கோடரை ஆகவே முடியாது. நீங்க எப்ப லேப்டாப் ஓபன் பண்ணி ஒரு ஐடி ஓபன் பண்ணி நீங்க எப்ப கோட் போட்டுட்டீங்களோ அன்னைக்கு தான் நீங்க வந்து கோடர் ஆக முடியும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நீங்க எப்ப ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ரெடியா இருக்கீங்க. ஒரு அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகே க்ளோஸ் பண்ணி நான் வந்து வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லி உங்களுக்கு போக தோணாது. அந்த ஏன் இந்த எரர் வந்துச்சு, நம்ம கரெக்டாக தானே போட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கியூரியஸ் வந்துட்டு இருக்கும். இந்த கியூரியஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நீங்க கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பட் இதே டுட்டோரியல் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து நீங்க போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஓட்டியோட தான் பார்ப்பீங்களே தவிர கண்டிப்பா உங்களுக்கு அதை பார்க்க தோணாது. ஸோ டுட்டோரியலை பார்த்துக்கிட்டே இருக்காம நீங்க வந்து அப்படியே ஒரு ஆக்ஷன் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களோட கோடிங் ஜர்னி. தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்டராக்ட் வித் அதர் கோடர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம ஒரு ஆளா இவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாமே ஈஸியா அப்படி கோடிங் அடிச்சுறாங்களே, ஈஸியா வந்து பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையவே கிடையாது. யூ ஆர் நாட் அலோன் இந்த ஜர்னி. எல்லாருமே இருக்காங்க, நான் கூட இருக்கேன். எல்லாருக்குமே அவங்கவுங்களோட லைஃப்ல ஒரு ட்ரீம் ஜாப் அப்படின்னு இருக்கும் யாருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட ட்ரீம் ஜாப் கூகுள் அப்படின்னா கூகுளே நான் வந்து போய் கிராக் பண்ணா கூட அடுத்து என்னோட ட்ரீம் ஜாப் வேறையா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு இது மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட ஜேர்னில நம்ம தனியா போயிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க அதை கான்டெஸ்ட் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணும்பொழுது நீங்க வந்து மற்றவங்க கூட பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல, இவங்க கூட
கத்துக்கிட்டா நம்ம நிறைய கத்துக்கலாம் போல, இவங்க கூட பேசுறது நமக்கு நிறைய கத்துக்கலாம் போலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து ஒரு கோடர்ஸ் கூட, ஒரு ப்ரோக்ராமர்ஸ் கூட ஒரு கம்யூனிட்டி இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் எங்க போய் கத்துக்கிறது? ஹேக்கத்தான்ஸ் இருக்கு, நீங்க லீட் கோட்லயுமே வந்து சொல்யூஷன் கம்யூனிட்டி இருக்கு, கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்லயுமே கம்யூனிட்டிஸ் இருக்கு, லிங்க்டின்ல வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு, நிறைய பேர் பேசுவாங்க, கமெண்ட் செக்ஷன்லயே கமெண்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நீங்க பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே, ஐ அம் நாட் அலோன், என் கூட நிறைய பேர் இருக்காங்க, என் கூட நிறைய பேர் என்ன மாதிரியே ப்ரோக்ராம்ஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பட் தே ஆர் டூயிங், அவங்களால பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட மற்ற கோடர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ப்ரோக்ராமிங் பத்தி, ஒரு டெக்னிக்கல் சம்பந்தம் பத்தி இன்டராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டு டேக் அ பிரேக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு நான் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ஆள் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, யாரா இருந்தாலும் கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு காலேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஸ்சி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வரப்போகுது, டெவலப்மெண்ட்டும் நீங்க படிக்கணும். ஏன்னா நீங்க ஒரு பிளேஸ்மெண்ட், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கம்பெனி வந்து ஒரு மிட்ரேஞ்ச் கம்பெனி, இல்லை ஒரு ஸ்டார்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டிப்பா கேட்பாங்க. அது போக வந்து நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, அது போக காலேஜோட எக்ஸாம்ஸ் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கு, மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணா அதுவும் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னடா இவ்வளோ 24 hours இவ்வளோ வேலை இப்படி பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பண்ண முடியாது. அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோ, ஒரு டயர்டோ, ஒரு நீங்க ஒரு ரொம்ப வெக்ஸ் ஆகுறதுன்றது வெரி நேச்சுரல், எல்லாருமே ஆவாங்க. ஏன் நேற்று நடந்த ஒரு சினாரியோ சொல்றேன். நேற்று நான் வந்து ஒரு கோட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு லீட் கோட்ல ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், அந்த ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான். அந்த ஈஸி ப்ராப்ளம் கிட்டத்தட்ட நான் ஒரு 40 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு அதோட எரர் புரியவே இல்லை. ஒரு ரன் டைம் எரர் வருது, ரன் டைம் எரர்லாம் நான் வந்து செக் பண்றேன், கோடை செக் பண்றேன், எல்லாமே கரெக்டா போட்ட மாதிரி தான் இருக்கு. என்னடா இந்த எரர் வருது, ஏன் போகவே மாட்டேது, எல்லாமே கரெக்டா தானே பண்ணிருக்கோம், ஒரு இடத்துல கூட நம்ம மிஸ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கேன். 40 minutes ஆகி ஒரு சாதாரண ஒரு ஈஸி ப்ராப்ளம் என்னால் பண்ண முடியல. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம பண்ணலாம், நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி பிரேக் எடுத்துட்டு ஆஃப்டர் 35 minutesக்கு அப்புறம் நான் அதே ப்ராப்ளம் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு ஈக்குவல் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். அதனால வந்து எனக்கு ஒரு ரன் டைம் எரர் ஆயிடுச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு 40 minutes நான் ஒரு பிரேக் எடுத்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வித்தின் 5 to 10 minutesல கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எல்லாருக்குமே பிரேக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு விஷயத்த ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் உட்காந்து நீங்க ஓடினீங்கன்னா இன்னும் உங்களால ஈஸியா ஓட முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு மல்டிபிள் திங்ஸை வந்து ஒரு டைம்ல ஹேண்டில் பண்ணாம கொஞ்சம் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்க. அதுக்காக நான் வந்து ஒரு 1 week 2 weeks பிரேக் சொல்லல. ஜஸ்ட் half an hour, 45 minutes, ஈவன் 1 hour பிரேக், ஒரு குட்டி நாப் போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்க பண்ணும்பொழுது இந்த விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு நேரம் சஃபர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும். ஸோ பிரேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் மை ஃபேவரட் ஒன், லிசன் டு மியூசிக். நிறைய பேருக்கு மியூசிக் கேட்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிக்கும். மியூசிக்கால நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும், பட் நமக்கு கிடைக்கவே மாட்டேன்ற போது ஓகே ஃபைன், எல்லாத்தையும் ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 சாங்ஸ் கேட்டு வருவோம்ப்பா. எனக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸ் கேட்டு வந்து அப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆயிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒரு காஃபி பிரேக், சம்திங் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அந்த கோடிங்ல உட்காந்தோம் அப்படின்னா ஆப்வியஸா நல்லா தான் இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு மியூசிக் கேட்க பிடிக்கும், எனக்கு மியூசிக்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு டேஸ்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மூவி பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு படம் மூவிக்காக 3 hours ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு half an hour or 45 minutes நீங்க பார்க்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட கோடிங் ஜேர்னியை வந்து ரொம்பவே அழகா ஆக்கும். ஸோ இந்த மாதிரியான சில டிப்ஸ்னால தான் நம்மளோட கோடிங் ஜேர்னி அழகாகுது. எல்லாருமே டயர்ட் ஆவாங்க, எல்லாருமே வெக்ஸ் ஆவாங்க, எல்லாரோட கோடிங் ஜேர்னியுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காது. பட் திங் இஸ் நம்மளோட ஜேர்னி எப்படி மாத்திக்கணும்ன்றதா ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் டெக் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் பை பை.